ராதிகாவோட மூஞ்சில கரிய பூசின பாக்கியா மயு எடுத்த முடிவு, மாமியாருக்கு கிடைக்கிற தண்டனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரி செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிற விதமாக ஜெயிலில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பாக்கியா தன்னுடைய மாமியார் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து எப்படியாச்சும் வழியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நிற்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் ராதிகாவினுடைய மகள் மயுவோட எதேர்ச்சியாக பாக்கியா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது மயு வீட்டில் அம்மா தடுக்கி விழும்போது நான் அங்கே தான் இருந்தேன். ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட அம்மா பேசிக்கிட்டு எதேர்ச்சியாக அம்மா திரும்பும்போது கீழே கிடந்த பூச்சாடி மேலே கால் வச்சு அம்மா வழுக்கி விழுந்துட்டாங்க. அம்மாவை ஈஸ்வரி பாட்டி தள்ளியே விடலை, நான் பார்த்தேன், அது அது கமலா பாட்டிக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியா மயு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்போது பாக்கியா வீட்டில் இருக்கிறவங்க ஈஸ்வரியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படிங்கிறதுனால எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பாக்கியா நீங்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போங்க, எனக்கு சின்னதாக ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே தாத்தா அண்ட் பேரன்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கோபி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராதிகான்னு அவங்களுடைய அம்மா, இந்த மாதிரி எல்லாருமே ஈஸ்வரி வர்ற வரைக்குமே காத்துட்ருக்குறாங்க. அப்போது ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. உடனே கோர்ட்டில் ஆஜர்படுத்தின ஈஸ்வரியை காப்பாற்றுறதுக்காக எந்தவித ஆதாரமும் இல்லாததுனால நீதிபதி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கே தண்டனை கொடுத்து தீர்ப்பும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ராதிகாவோட அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுருது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக பாக்கியா கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி லாயர்கிட்ட ஈஸ்வரிக்கு ஆதரவாக ஒரு சாட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க. அதன்படி அந்த சாட்சியை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் பழனிசாமி மயுவை கூட்டிக்கிட்டு வராங்க. மயு கோர்ட்டுக்கு வந்ததும் ராதிகா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஆனால் ராதிகாவோட அம்மாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மயு எதை பற்றியுமே யோசிக்காமல் பயத்தோடையே வீட்டில் நடந்த உண்மையை அப்படியே தெளிவாக கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. ஸோ அதன் மூலியமாக ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே விடவும் போகிறாங்க. இதை கேட்ட ராதிகா நாம தான் அவசரப்பட்டு அம்மாவோட பேச்சை கேட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே கண்டிப்பாக வருத்தப்பட போகிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான ராதிகாவினுடைய அம்மாவுக்கு வார்னிங் பனிஷ்மெண்ட் கொடுத்து கோர்ட் இந்த கேஸை கண்டிப்பாக முடிப்பாங்க. எப்படியோ மாமியாரை காப்பாற்ற பாக்கியா எடுத்து வச்ச காரியம் வெற்றிகரமாக முடிய போகுது. இதனால் இனியும் ராதிகாவோட கோபி சேர்ந்து வாழ்வாரா அப்படிங்கிறதா இனி அப்கமிங் எபிசோட்ஸில் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்க போகுது. ஆனால் கோபிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மயு மேலே ஒரு தனி பாசம் அன்பு உண்டு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகளாக நினைக்கிற மயுவுக்காக ராதிகாவோட கண்டிப்பாக கோபி சேர்ந்து வாழ்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது இனி அப்கமிங் சீக்வன்ஸில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.